நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi, vanakkam and welcome to Arun Ice Cream Jodi Season 6 powered by Narasu's Instant Coffee co-presented by VIP Housing and Properties. Well, நம்மளுடைய ஜோடி 6 னா என்ன? சின்ன திரையில் ஒரு வெள்ளி திரை. வாரம் உங்களை ஒரு படத்துக்கு கூட்டி போற ஒரு ஃபீல் தான் இந்த அடுத்த ஒரு சில மாதங்கள் நீங்க பார்க்க போறீங்க. It's just not dance competition. நாங்க காட்ட போறது உங்களுக்காக சினிமா அப்படினு சொல்லிதோம். சோ அந்த வகையில நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்ட தமிழ் சினிமா. ஸோ 60கள்ல இருந்து 70கள் வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த வாரம் நாம என்ன பார்த்துட்டு இருக்கோம், செகண்ட் காம்படிட்டிவ் ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா that is the retro round. So retroனா ஏற்கனவே சொன்ன மாதிரி திரும்பி பார்க்கறது. அப்படியே அந்த டைம் பீரியட், அதாவது 1975ல இருந்து 80s வரைக்கும் திரும்பி பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் கலர்ஃபுல்லா ஜெகஜோதியா பயங்கரமான டான்சிங் ஸ்டைல், அப்புறம் வந்து வெஸ்டர்னைசேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனே நம்மளுடைய தமிழ் சினிமா, ஏன் இந்திய சினிமாவே பார்த்துட்டு இருந்தது. இந்த டிஸ்கோ டான்சிங் அதெல்லாம் வந்த காலம் அதுதான். போன வாரம் 5 ஜோடிஸ் ஆடியாச்சு. இந்த வாரம் மிச்சம் இருக்கிற 5 ஜோடிஸ் ஆட போறாங்க. பட் அதுக்கு முன்னாடி இவங்களை ஜட்ஜ் பண்றதுக்காகவும் அழகா என்ன சொல்றது பாராட்டுறதுக்காகவும் கொஞ்சம் செல்லமா திட்டுறதுக்காகவும் கரெக்டான 2 பேரை நாங்க வந்து கூட்டிட்டு வந்திருக்கோம். ஸோ எங்களுடைய எவர் கார்ஜியஸ் ஜட்ஜ், எங்க கூடவே எல்லா சீசன்லயும் இருந்துட்டு இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு ஜட்ஜ், எங்களுடைய பில்லர் ஆஃப் ஸ்ட்ரெங்த்னு சொல்லலாம். வெரி ஹாப்பி டு வெல்கம் மிஸ்ஸஸ் ரம்யா கிருஷ்ணன். அண்ட் அவங்களோட சேர்ந்து இந்த ரெட்ரோ ரவுண்டுக்காக ஸ்பெஷலா ஒரு ஜட்ஜ் வந்திருக்காங்க. அண்ட் அவங்கள பத்தி நான் ஏற்கனவே போன வாரம் சொல்லியிருந்தேன். பட் அவங்கள பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவங்க நிறைய விஷயங்கள் எங்களுடைய டான்ஸ் பார்த்து அவங்களுடைய மெமரிஸோட எங்களையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த 70s இது ஒரு மறக்க முடியாத வாரமா இருக்கு எங்க எல்லாருக்குமே. ஸோ ஒன்ஸ் அகேன் லெட்ஸ் தேங்க் அண்ட் வெல்கம் மிஸ்ஸஸ் ராதா. போன வாரம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா மேம்? ஓகே, ஸோ இந்த வாரமும் உங்களுக்காக நிறைய எக்கச்சக்கமான என்ஜாய்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு. மிச்சம் இருக்கிற 5 ஜோடிஸ் இன்னைக்கு ஆட போறாங்க. Dev கூட work பண்ற மாதிரியே இல்ல. I felt like I'm working with someone equal to me. Of course, she's a very good dancer, Dev. She can afford to say that. Dance பத்தி இல்ல மேம், அவங்க ஏஜ் பத்தி சொன்னேன். Like ஒத்தடி ஒத்தடி ஓரமா ஒத்தடி அம்மடி. என்னங்க பயப்படணுங்க இல்ல? லவ் யூ. இதயதாகம் அது தனியும் நேரம் இது கவிதை பாடி வருவாய். பாடி மாச காத்தடிக்க பாடி கொஞ்சம் செத்தனக்க மானே மாங்குயில. நிறைய பேர் இது ட்ராமான்னு நினைப்பாங்க. இப்படி ஒரு கால் வச்சு நான் ட்ராமா பண்ணணும்னு எனக்கு அவசியம் தேவையே இல்லை. நோ, ஐ டோன்ட். நான் ட்ராமாலே நான் சொல்லல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ. அது அட்ஜஸ்ட்மென்ட் நிறைய பேர் நினைக்கிறாங்க. கமல் மாதிரி எல்லாம் கேரளாவில் கிடைக்குமா? பொம்பளைங்களிலே இவ்வளோ அழகா இருப்பாங்களா? ஆப்பிள் மாதிரி இருப்பாங்களா? இந்த வாரத்துல இந்த ரெட்ரோல வந்து ஆட போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ஐ ஷேடோ மட்டுமே அதுல போடுற ஜிகினா மட்டுமே 5 கிலோங்க. லெட்ஸ் வெல்கம் தேவி பிரியா and மணி. மை குட்னஸ், பச்சைக்கிளீஸா வந்திருக்காங்க 2 பேருமே. மணி எஸ் டிடி சொல்லுங்க மணி. எஸ் சொல்லுங்க. என்ன டைமண்ட் மணியா வந்திருக்கீங்க இன்னைக்கு நீங்க? எப்பவுமே அப்படிதான் டிடி. எப்பவுமே அப்படிதானா? ஓகே, சோ மிஸ்டர் டைமண்ட் மணியை பத்தி முதல்ல நான் சொல்லிடுறேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒண்ணு கேக்கட்டா? வழுக்கி விழுந்தாலும் பரவாயில்ல, ஒரு விக் வைக்கலாமே ப்ளீஸ். மணி இப்ப வச்சு டப்புன்னு வச்சு ஆடலாம். மணி எவ்வளவு நாழி இருக்கிறதோ அவ்வளவு நாழி இருக்கட்டும். அதை கண்டுக்காதீங்க. நான் விக் இல்லாம ஆடுவும் தான் நான் எப்பவுமே ஆசைப்பட்டிருக்கேன். சூப்பரா இருக்கு இந்த ரெட்ரோ ரவுண்டுக்கு. மேம் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு தான் மேட்ச் ஆகும். மேம் கண்டிப்பா இதுக்கு மேல ரவுண்ட்ஸ் வரதானே போகுதுங்க. கண்டிப்பா நான் இந்த மாதிரி இருக்காது மேம். இல்ல நான் வேற ஃபீல் என்னத்தை வைப்பீங்க? வேற ஃபீல்ல வரும்போது வேற கண்டிப்பா ஃபீல்ல வைப்பீங்களா விக்? இல்ல மேம், என்ன ஃபீல்னா அது பேசிக்கலி அது என்ன ஃபீல்னா மேம்க்கு வந்து தெரியல. வந்து நீங்க விக் வச்சு ரொம்ப ஆடணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க.
அடுத்த வாரம் ப்ளீஸ் வச்சிருங்க. அதுக்கப்புறம் மேம் அந்த மாதிரி ஆசையே பட மாட்டாங்க. ஓகே, ஆனால் முதல்ல அவங்களுக்கு அது தெரியாதனால அவங்க அப்படி ஆசைப்பட்டு இருக்காங்க. சின்ன குழந்தை மாதிரி அவங்க மனசு. ஸோ ப்ளீஸ் மேம், அவர் கண்டிப்பா உங்களுக்காக நிறைவேற்றுறாரு மேம். தேவாமிருதம் ஜீவாமிருதம் பெண்ணா சந்திரோதயம் சூரியோதயம் கண்டா சூரவனம் என்ன சுகம் தரும் என்றும் பெண்ணோடு கொஞ்சங்கள் உண்டாகும் பேரின்பம். என்ன டிபி ரெட்ரோ ஓகேவா? ரெட்ரோ ஃபீல் ஓகே, டெம்போ கொஞ்சம் ஏத்தலாமா? அவ்வளவுதானே, ஏத்திடலாம். காமனுக்கு காமன் காதலுக்கு மாமன் சாத்திரங்கள் சொல்ல வந்து நிற்கும் தேவன் கனவில் நினைவில் வெதிலும் இவன் தனிமை அழகில் ரசிகன் இவன் காலை மாலை வேளை இல்லை நான் கொஞ்சம் என்ன டுகெதர் ஒன்னாதானே ஆடிட்டு இருக்கோம், வெரைட்டி கொடுக்கலாமா நீ? ఇప్పుడు చూడు. ரெட்ரோலியே கொஞ்சம் ஃபோக் இருந்தா? நோ நோ, ரெட்ரோனால வெஸ்டர்ன் தான். அப்படியா? பாத்துடலாமா? பார்க்கலாம். ஆட்டம் போடடி பாட்டு பாடடி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி சூடான பொட்டல் காடு ஜோராக கத்திப்பாடு பொன்னப்பாரு மண்ணப்பாரு பொண்ண போல நின்னும் பாரு ஜோடி மஞ்சள் சாஞ்சாடு மஞ்சள் காடு லா 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 லா. ஃபினிஷிங் டச்ச ஆரம்பிச்ச ஃபீல்லே கொடுத்துடலாமா? Yes, Didi. He's Bus Monday. நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறமா அடுத்த வீக் வைக்கிறேன். இந்த வீக் வேணா நீ டிடியே சப்போர்ட் பண்ணாம வேற என்னமோ பிளான் இருக்குன்னு நினைச்சேன். அதனால தான் சப்போர்ட் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். இது உங்களுக்காகவே மேம். லாஸ்ட் மினிட்ல சூப்பர் மணி. அத பேலன்ஸ் பண்ணி அது வழுக்கி விழாம எவ்வளவு சூப்பரா ஆடி. வெரி நைஸ்.
Song selection superb, lovely song, energy packed. எல்லா நம்பர்ஸும் நீங்க செலக்ட் பண்ண நம்பர்ஸ் எல்லாமே எனர்ஜி பேக்ட். பட் வந்து உங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த எனர்ஜிக்கு சஸ்டெயின் பண்ண முடியல. அப்பப்போ இட் வாஸ் ட்ராப்பிங். எஸ்பெஷலி தேவி பிரியா கொஞ்சம் ஸ்டாமினா போச்சா இல்லை டவுட்டா தெரியல. அதர்வைஸ் அந்த கொஞ்சம் இடத்துல மறந்தீங்க. பட் நல்லா பண்ண போர்ஷன்ஸ் வர் சூப்பர்ப். அது அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக கடைசி வரைக்கும் பண்ணியிருந்தீங்கன்னா திஸ் வுட் ஹவ் பின் அ சூப்பர் மைண்ட் ப்ளோயிங் எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். பட் அதுக்கு கொஞ்சம் இவ்வளோ there were minuses which can be easily rectified. Stamina konjam okay ma'am kandipa, but it would have been a mind blowing performance. In the mari power packed songs, lovely songs, elundu enake aadna pola irunduchu. It was so nice. Mani superb. na kudukra points la mukavasi points and the wig cake. ராதா மேம் நீங்க சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சொன்ன மாதிரியே ரியல் 80s பார்த்த மாதிரி இருந்துச்சு. பர்ஃபெக்டாக இப்போ நீங்கள் இது பண்ணீங்க. ஸோ உங்கள் 2 பேரோடையும் எனர்ஜி லெவல் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு இடத்துல தேவி கொஞ்சம் மறந்துட்டு, இல்லைன்னா கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க, கொஞ்சம் விட்டு அப்படி பிடிச்சிங்க. சில இடத்துல மணி வந்து கொஞ்சம் டல் பண்ணிட்டீங்க, பட் திருப்பி அதுக்கு வந்துட்டீங்க. பட் ஐ தரோலி என்ஜாய் பண்ணேன். எவ்ரிதிங் இது உங்களோட பெர்ஃபார்மன்ஸில் எனக்கு எல்லாமே ஃபுல் பேக்டாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரியலி சூப்பர். சூப்பர். ஸோ உங்களோட ஸ்கோர்ஸ் என்னென்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ JO1 மணி அண்ட் தேவி பிரியாவுக்கு. ரம்யா மேம் உங்களுடைய ஸ்கோர்ஸ் 9. ஆனால் ஈஸியாக 10க்கு போயிருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன இது வந்தது, பட் ஓவரால் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக தெரிஞ்சது. So I'm giving you 10. Hey! thank you ma'am. So that's a 19. Woo! Very good. 19ங்கிறது சூப்பர் ஸ்கோர். லாஸ்ட் வீக் ஒரே ஒரு பேர் தான் அதை வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் பேரே 19 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஐ திங்க் ரோபோ சங்கர் அண்ட் சந்தியா வாங்கியிருந்தாங்க. ஓகே. ஸோ இந்த வாரம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. வெரி குட். ஸோ இந்த சந்தோஷத்தில் நாம் ஒரு சின்ன அன்பான டாஸ்க் வந்து தேவி பிரியா அவர்களுக்கு கொடுக்கலாம். இவங்க வந்து ஒரு நல்ல நடிகைனால கோபுரங்கள் சாய்வதில்லை. அதுல வர சுஹாசினி மேம் மாதிரி. சுஹாசினி மேம் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானே மேம்? ஆமா. பாத்தீங்களா எப்படி பிடிக்கிறேன் பாருங்க கனெக்ட். அந்த பாடலுக்கு நீங்க நடிச்சு காட்டணும் இப்போ. எனக்கு மட்டும்தான். கம் ஆன் தேவி. நான் வந்து கை இந்த பக்கம் காட்டினேன். ஆக்சுவலா அவர் அந்த ஆங்கிள் நிப்பாரு நான் நினைக்கல. அது உங்க தப்பு இல்ல. ஆக்சுவலா மணி அங்க நின்னுக்கணும். அடப்பாவி. இங்க நின்னுட்டாப்ல தப்பா. அப்படிலாம் இல்ல. தனியா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்பட்டது அதனால சாரி பண்ணி. ஆப்ஜெக்ட்டா? ஆப்ஜெக்ட்டா? நான் நடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆப்போசிட் கேரக்டர் வேணும்ல மேம், அதுக்காக. பட் எப்படி நடிச்சாங்க நம்ம தேவி? சூப்பரா நடிச்சாங்க. ஓகே. ஸோ நீங்கள் சூப்பராக நடிச்சு 19 பாயிண்ட்ஸ் வேறு வாங்கி எங்களை வேற குதூகலப்படுத்திட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். இதே குதூகலத்தோட அப்படியே நம்ம வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாமா? ஓகே. பட் எனக்கு இந்த ஐ ஷேடோ எப்படி போகணும் சொல்லி தருவீங்களா? ஐயோ எத்தனை வருஷமா சொல்லி கொடுக்குறது, இந்த பொண்ணு கற்றுக்கவே மாட்டேங்குது மேடம். ஐயோ நான் ஒரு மக்கள் ஊருக்கு தெரியுது. உடனே பிரேக் போங்க. அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 6 powered by Narsus Instant Coffee Co presented by VIP Housing and Properties. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜோடி
Ice Cream Jodi Season 6 powered by Narasu's Instant Coffee co-presented by VIP Housing and Properties. Retro round பார்த்துக்கிட்டு இருக்கோம். So 1970sல இருந்து 80s வரைக்கும் வந்து நம்மளுடைய ஜோடிஸ் அந்த இரவை அப்படியே வந்து இந்த சின்ன திரையில உங்களுக்கு வந்து புகுத்திக்கிட்டு இருக்காங்க. And அந்த வகையில அடுத்ததா வந்து ஆட போற ஜோடி full ஜிக் 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 ஜிக்னு இருக்காங்க. Let's welcome Raja and Shivani. என்னம்மா கண்ணு போட்டிக்கு ரெடியா? போட்டிக்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? போட்டியெல்லாம் எனக்கு அல்வா அல்வா சாப்பிடுற மாதிரி. நிறைய பேருக்கு அல்வா கொடுத்திருப்பாரோ? இப்படி சூடு. இது பார்க்க பார்க்க புதுமை, இதை கேட்க கேட்க கொடுமை, அடையார்தான் சொல்வது மாலை ஒரு பாவை ஆகுமா? நமக்குள்ள போட்டி இருக்கலாம், ஆனா பொறாம இருக்க கூடாது. ஓகே? ஆடி மாச காத்தடிக்க பாடி கொஞ்சம் சேத்தனுக்கு மானே மாங்கு இல்ல. அடி ஆடி மாச காத்தடிக்க பாடி கொஞ்சம் சேத்தனுக்கு மானே மாங்கு இல்ல. அடி நானே ஆங்கு இல்ல. Raja and Shivani, நீங்க எப்படி ஆடி இருக்கீங்கன்னு ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். We'll start off with Radha ma'am. கம்ப்ளீட் பேக்கேஜ், கரெக்ட், பியூட்டிஃபுல், ஐ மீன் கரெக்ட் ட்ரெஸ். அப்புறம் வந்து அவங்கள, அதாவது ரெண்டு ஜோடியாக இருக்கணும், ஆனால் நீங்கள் ஃப்ரெண்டில் வந்து ஆடினீங்க. அந்த ரீசன் அவங்கள பார்க்கும்போது புரியுது, வை ஷீ கேனாட் டூ மோர்ங்கிறது. அதை நீங்கள் கவர் பண்ணிக்கிட்டு ரொம்ப அழகாக அவங்கள சும்மா சைல்னு இல்லாமல் நீங்கள் மட்டும் சோலோ பெர்ஃபார்மாக பண்ணாமல் ஒரு ஜஸ்ட் நெட் போட்டு அந்த தாட்ஸ் நல்லாயிருக்கு. அது எப்போவுமே ரெண்டு பேரும் இருக்குன்னா பட் ஒரு ஆள் தான் பண்ண முடியுங்கிறது. சுறுசுறுப்பு இருந்துச்சு, எல்லாருமே சேர்ந்து ரொம்ப நல்ல ஃபீல் இருந்தது. பர்ஃபெக்ட் 80 ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் கமல் சாரோட சாங்கு என்னோட ரொம்ப ஃபேவரட் சாங். அது சம்டைம்ஸ் நான் நினைப்பாக அந்த சாங்லாம் இருக்கக்கூடாதான்னு. ஸோ பியூட்டிஃபுல்லாக பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. சிவானி, உங்கள் காலுக்கு பெயின் இருக்குது, பட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போவுமே இந்த மாதிரி இருக்கும்போது கலகலான்னு ட்ரெஸ் போட்டாலே அது பாதி கவர் ஆகிடும். அது ரொம்ப கிளவராக பண்ணீங்க.
அப்புறம் இன்னொன்று வந்து எந்த காலை வச்சுக்கிட்டு எதில் உங்களுக்கு ஹெவியாக பண்ண முடியுமோ அதை நீங்கள் மேக்ஸிமம் பண்ணீங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல். அது வந்து கொரியோகிராஃப் பண்ண நீங்கள் தான், உங்களுக்கு தான் போய் சேரும். பிகாஸ் இட்ஸ் ஸோ கிளவர். அப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை கவர் பண்ணீங்க. அந்த 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 ஒரு காலை அட்ஜஸ்ட் பண்ணி இன்னொரு காலை வைக்கிற மூமெண்ட்டில் அந்த ஹெவி ஃபீலு ஃபேஸில் எல்லாமே கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஐ ரியலி அப்ரிஷியேட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச். மேம் நீங்கள் சொல்லுங்கள். ராஜா அண்ட் ஷிவானி, டேக் ஆஃப்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணச்சு கோஆர்டினேஷன் சூப்பராக இருக்கணும். அது வந்து கண்ணை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஒருத்தர் இந்த பக்கம் பண்ணுறாரு கை, ஒருத்தர் இந்த பக்கம் பண்ணுறாங்க. நோ கோஆர்டினேஷன் அட் ஆல் அந்த அம்ப்ரெல்லா அந்த இதில். அது கொரியோகிராஃபி எல்லாம் நல்லா இருந்தாலும் it was taking away from it. And Shivani, I would say இந்த வாட்டி உங்கள் கால் ப்ராப்ளம் நல்லா தெரிஞ்சிச்சு. it was just adjust பண்ணி ஆடுறது வந்து it was very clear. But I don't know இந்த வலியை வச்சுக்கிட்டு how much you'll be able to next levelக்கு எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணுவீங்க. ஏன்னா competition is not going to be போன வாட்டி it wasn't a competitive round. So in fact அந்த ரவுண்டில் your performance was better I felt. இன்னிக்கோட. But now from today onwards இது ஒரு competitive round. Every episode is a competitive round. நீங்கள் வந்து is this problem going to, how long are you going to suffer with this problem and how are you going to sustain and compete with them? ஆக்சுவலி மேடம் எனக்கு டான்ஸ் என்ன ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் இது ட்ராமான்னு நினைப்பாங்க. இப்படி ஒரு கால் வச்சு நான் ட்ராமா பண்ணணும்னு எனக்கு அவசியம் தேவையே இல்லை. நோ ஐ டோன்ட். நான் ட்ராமாலே நான் சொல்லலை. பட் ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ. அது நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ எனக்கு இந்த கால் ஷிவானி ஓரளவுக்கு நல்லா ஆடுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்படி ஒரு காம்படிஷனில் வந்து இப்படி ஒரு கால் வச்சு எனக்கு ரொம்ப ஆசை இல்லை மேடம். ஷிவானி நான் தான் நல்லா ஆடணும், மற்றவங்க எல்லோரும் நல்லா ஆடுறாங்க, இந்த கால் மூலமாக நான் ஆட முடியல அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த காலோட வந்திருக்கேன். ஸோ இது வந்து சீக்கிரம் ஐ அப்ரிஷியேட் உங்களோட தைரியம், அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் அண்ட் ஆல் ஐ அப்ரிஷியேட். பட் when it comes to practically speaking அது உங்களால் அந்த வலி இஸ் நாட் கண்ட்ரோலபிள், அது தெரியுது. பட் அதுக்காக வந்து இன் ஸ்பைட் ஆஃப் த வலி நீங்கள் நல்லா ஆடினீங்கன்னா கூட ஐ மீன் யூ won't be able to match up to their performance இல்லையா? ஸோ டோட்டாலிட்டின்னு பார்க்கும்போது there will be a minus. But this minus is a genuine reason. But என்னோட doubts என்னன்னா how are you going to carry on in the competition தான். மூஞ்சியில் கொஞ்சம் கூட வலி தெரியல except that certain steps வந்து you couldn't complete it because of the இது. But otherwise I would say நல்லா இருக்கலாம். ரெண்டு பேரும் நல்ல டான்சர்ஸ், இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். எனக்கு நைஸ் அப்படின்னு சொல்ல வரல. இட்ஸ் ஓகே ஒர்க் ஹார்ட். ஆல் தி பெஸ்ட் ஷிவானி ப்ளீஸ். எஸ் மேம். தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்கல்ல மற்றவங்க நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நல்லா ஆடினா கூட மற்றவங்க என்ன வேணாலும் நினச்சிட்டு போகலாம். அதனால் நீங்கள் இன்னொரு ஆளை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ஷோ பண்ணக்கூடாது. நான் ஜோடியில் வந்திருக்கேன், நான் இவங்க சொன்ன மாதிரி இப்போ தான் நம்ம உங்களை ஓகே இல்லை தட்டி கொடுத்து வேலை வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் பண்ணுறதப்போ அவங்களுக்கும் எஃபெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் மேனேஜ் பண்ண முடியும். அதனால ஒரு கரெக்ட் டிசிஷன் எடுங்க. பெர்ஃபார்மன்ஸோட இதோட உங்கள் கால் ரொம்ப முக்கியம். இன்ஜுரிஸ்லாம் என்னதான் நம்ம ட்ரை பண்ணாலும் ஷிவானி அது நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. அதனால nobody is going to say you're not talented or you're not capable. You're a good dancer, of course. So but make sure that you don't damage that leg further on. நான் பண்ணணும் அது வெறியோட பண்ணா it's really going to complicate. எல்லாம் ரெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க. சரி, வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் இவ்வளோ தைரியமாக பேசும்போது என்னால் விட்டு கொடுக்க முடியல. நீங்கள் ஆடுங்க, பட் எவ்வளோ முடியும் உங்களால் முடியும் அவ்வளோ சொல்லுங்கள். முடியல, கால் ரொம்ப முடியல அப்படின்ற பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கோரியோ பண்ணிக்கலாம் தான். அதுதான் பார்த்தேன். எனக்கு அதுதான் பிடிச்சது. அவங்க ஆனால் கூட எந்த காலை நீங்கள் ஃப்ரீயாக வச்சுட்டு இன்னொரு காலை ஜாஸ்தி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுத்து ஃபேஸில் வந்துடும் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ ஓரளவுக்கு தான் கவர் பண்ண முடியும். என்ன இருந்தாலும் அது ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியும். பிகாஸ் ஐ ஹாவ் அ சேம் லைக் ப்ராப்ளம். ஐ நோ ஹவு மச் how practical it is, எவ்வளோ வரைக்கும் பண்ண முடியும் எவ்வளோ பண்ண முடியாது அதுன்னு ப்ராக்டிக்கலாக எனக்கு தெரியும். ஸோ டோன்ட் புஷ் யுவர் செல்ஃப் unnecessarily.
சிவானி எவ்வளோ ஸ்ட்ராங் கேர்ள் சிவானி, ஏன் அழுவுறீங்க? என்ன மத்தவங்க என்ன பேசுனாங்க? என்ன யார் இல்ல அது அத பத்தி நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. யார் பேசுனா? மேம் சொன்ன மாதிரி நீங்க அத பத்தி நினைக்கவே நினைக்காதீங்க. சரி என்ன சொன்னாங்க? அது இம்பார்ட்டன்ட்டா உங்க சந்தோஷம் உங்க பீஸ் ஆஃப் மைண்ட் இம்பார்ட்டன்ட்டா? அதான் ஃபைனலி பை தி எண்ட் ஆஃப் தி டே எது மேட்டர் பண்ணுது உங்களுக்கு? see your happiness and your peace of mind, what is comfortable for you, adane matters to you. என்ன நீங்க நல்லது பண்ணாலும் பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, கெட்டது பண்ணாலும் பேசிட்டு இருப்பாங்க, பண்ணலனாலும் பேசிட்டு இருப்பாங்க, பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. So why are you even bothered? And please don't. இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேர்ள் ஏன் அழுவுறீங்கன்னு எனக்கு புரியல. இவ்வளோ தூரம் எப்பவுமே வெளில அந்த ஸ்ட்ராங்கா பேசுறவங்க எல்லாம் உள்ள அப்படியே பஞ்சு மாதிரி இருப்பாங்க. அதான் அந்த கேஸ் தான் நினைக்கிறேன். ஏ சிவானி, யார் சொன்னாலும் இட் ஷுடன்ட் எஃபெக்ட் யூ. மேம் சொன்னாங்க உங்களுக்காக நீங்க ஆடணும், வேற யாருக்கும் ப்ரூவ் பண்றதுக்காக இல்ல. அண்ட் யூ நோ யூ ப்ரூவ்ட் யுவர் செல்ஃப். இல்ல இந்த கால் வச்சு இவ்வளோ கூட ஆட முடியாதான்னு நினைச்சீங்க, ஆனால் ஆடினீங்க இல்ல? ஆமாவா இல்லையா? அப்புறம் யாருக்காக இப்போ அழுவுறீங்க? டு மேக் தம் ஹாப்பியா? யாரெல்லாம் அப்படி ட்ராமா பண்றாங்கன்னு சொன்னாங்க அவங்க ஹாப்பி பண்ணவா? எதுக்கு? ஆன்சர் ஷிவானி. அப்படி என்ன இவ்ளோ ஹர்ட்டிங்கா என்ன சொல்லிட்டாங்க? நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பொண்ணு வேணும்னே ட்ராமா பண்றாங்க நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால அந்த வழி இன்னும் தெரியுது எனக்கு. ஐயோ சீரியல்ல நடிக்கிறது அவங்க ட்ராமா ஆர்டிஸ்ட் சொல்லியிருப்பாங்க, நீங்க அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு சீரியஸா அழுதுட்டு ஒரு பாவம் சின்ன புள்ள அப்படி பேசிட்டு எமோஷனலா பேசிட்டு இருக்கச்சா how dare you make fun of it Didi? மேம் எப்படியா சிரிக்க வைக்கலாம் தான், பாவமா இருக்கு அழுவும்போது, அதுக்கு தான் சொன்னேன். Anyways, thank you so much Shivani and thank you so much Raja, but before you going உங்களுடைய ஸ்கோர்ஸ் கேட்டலாம். ரம்யா மேம் உங்களுடைய ஸ்கோர்ஸ். Thank you ma'am. 7. ராதா மேம் உங்களுடைய ஸ்கோர்ஸ். நான் இந்த 8 ஏன் கொடுக்குறேன்னா உங்களுக்கு டான்ஸ் மேலே இருக்கிற லவ், அதனால நீங்கள் இவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களால் பண்ண முடியும். ஸோ வேறு எதுவுமே மனசில் நினைக்காம அப்படியே கம்ப்ளீட்டாக டெடிக்கேட்டடாக இருந்து ஜஸ்ட் ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஓகே. JO8 ராஜா அண்ட் ஷிவானி இவங்க ரெண்டு பேரும் சூப்பரா ஆடி இவங்க வந்து 15 புள்ளிகள் எடுத்திருக்காங்க. So thank you so much once again and please take a seat. Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Arun Ice Cream's Jodi Season 6 powered by Narasu's Instant Coffee co-presented by VIP Housing and Properties. Retro roundல ரொம்ப அழகா பப்ளியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக ரெண்டு பப்ளியான பேரை கூப்பிட போறோம். So let's welcome Rafik and Gabriel. ஜோடி சீசன் 6 சுட்டி ஜோடியான ரஃபிக் கேப்ரியல் ரெட்ரோ சுற்றில் தங்களது திறமையை நிரூபிக்க விடாமுயற்சியுடன் தங்களது நடனத்தை மெருகேற்றிக் கொண்டிருந்தனர். இவர்களது நடனம் நடுவர்களை வியக்க வைத்து இவர்களுக்கு அதிக மதிப்பெண்களை பெற்றுத்தர காரணமாக அமையுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். டே ரஃபிக், என்னடா ஆட போறோம் இந்த ரெட்ரோ ரவுண்ட்ல? அந்த பீரியட்ல நம்ம பிறந்தது கூட இல்ல, ரொம்ப பயமா இருக்குடா. இதுக்கெல்லாம் ஏன் பயப்படுற? நம்ம கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? யார் இருக்காங்க? வானிலே தேடினாடுதே பாடுதே வானம்பாடி ஆகலாமா மேகமே காதலின் ஊஞ்சலாயானதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா? வானிலே தேடினாடுதே பாடுதே வானம்பாடி ஆகலாமா? வானம் பாடும் பாடல் நானும் கேட்கிறேன், வாசப்பூவை கையில் அள்ளி பார்க்கிறேன். ஆசை பூந்தோட்டமே பேசும் பூவே வானம் தாராட்டு தேவா. நாளுமார் மேதிலே ஆடும் பூவை
இரு இரு இதுக்கே சூப்பர்னு சொல்லிட்ட, இன்னும் இருக்கு. ரத்தரா 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 ஒத்தடி ஒத்தடி ஓரமா ஒத்தடி அம்மடி, எட்டடி துள்ளினா பத்தடி பாயுமே நம்மடி, பட்டணா அறிஞ்ச போக்கிரி அடிபட்டியா தெரிஞ்ச பக்கிரி, அட என்னோட மோதாமவா பாப்பமா ஆடி பாப்பமா, வேட்டுத்தான் போட்டுத்தான் பாப்பமா, அடவாமா பாப்பமா ஆடி பாப்பமா, வேட்டுத்தான் போட்டுத்தான் பாப்பமா, ஒத்தடி ஒத்தடி ஓரமா ஒத்தடி அம்மடி. சக்கர கட்டியே சந்தன தொட்டியே அஞ்சாத சிங்கம் நானடி, ஒத்தடி ஒத்தடி ஓரமா ஒத்தடி அம்மடி, எட்டடி துள்ளினா பத்தடி பாயுமே நம்மடி. அப்போ இந்த ரெட்ரோ ரவுண்ட்ல கலக்குறோம். ரஃபிக் அண்ட் கேப்ரியல் சூப்பரா ஆடி இருக்கீங்க. பட் இருந்தாலும் ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ரம்யா மேம் கிட்ட கேட்கலாம். எங்க கிட்ட என்ன கேக்குறது? அவங்களா சூப்பர்றாங்க, அப்புறம் ரெட்ரோ ரவுண்ட்ல நாங்க தான் கலக்கிட்டோம்ன்றாங்க. அப்ப நாங்க எதுக்குயா? சீரியஸா எடுத்துக்க என்ன வேண்டாம் ரஃபிக்? இப்ப நாங்க எதுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்? யோ ஓவரா சீன் போடாத. சூப்பர் 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 சூப்பர். Thank you ma'am. வெரி நைஸ் வெரி நைஸ். நல்லா இருந்துச்சு. இதுதான் கம்ப்ளீட்டா இவ்ளோ சந்தோஷமா வெரி நைஸ்னு சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நைஸ் பெர்ஃபார்மன்ஸ். Thank you ma'am. Gabriel, one small mistake என்னன்னா, I know you're doing your 9th, you're a small girl. இந்த சாங்க்கு அந்த எக்ஸ்பிரஷன் இந்த சாங்ல கியூட்டா ஸ்மைல் பண்ணிட்டு பண்ணது வந்து லுக் கியூட், பட் இந்த சாங்க்கு ஏத்த மாதிரி எக்ஸ்பிரஷன் இல்ல. ஸோ இந்த சாங்க்கு ஏத்த இந்த நீங்க எடுத்திருக்கிற அந்த சாங்ஸ்க்கு ஏத்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸையும் மாத்தணும். அண்டர்ஸ்டாண்ட்? that simple cute smile will not work with all இது. ரெண்டு பேரும் இன்னும் ரொமான்ஸ் கிமான்ஸ்லாம் வேற பண்ண போறீங்க, அதுக்கு இந்த மாதிரி கியூட்டாலாம் ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தா ஒர்க் அவுட் ஆகுது. என்ன ரஃபிக் கரெக்ட் பண்றது இல்லையா? பண்றேன். ஃபாலோ ரஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். அந்த மாதிரி அந்த பிரைட்னஸ் அந்த வைல்ட்னஸ் வரும் அந்த சாங்க்கு ஏத்த மாதிரி கொடுக்கணும். அப்படி இருந்தா it would be a complete performance. Very nice. Thank you. Keep it up. Thank you ma'am. And Radha ma'am. ரஃபீக். Yes ma'am. எங்கூட வீட்டுக்கு வாங்கம்மா. என் பையனுக்கு இந்த மாதிரி சுறுசுறுப்பா டான்ஸ் சொல்லி கொடு. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தா இதைத்தான் நான் எதிர்பார்த்து வந்தேன். இந்த ஸ்டேஜில் எதுவுமே வைக்கல, அதை பண்ணலை இதை வைக்கல, எதுவுமே வைக்க. நீங்கள் ரெண்டு பேரும் ஃபுல் பேக் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் சாங் அம்பிகாக்காவும் கமல் சாரும். ஆமாம் மேம். புரியுதா? எனக்கு அக்கா அதில் முதல் தடவையாக ஷார்ட்ஸ் ஃப்ராக் எல்லாம் போட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கும், குட்டி கேப் எல்லாம் வச்சு ஆடிட்டு இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சாங், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அசத்திட்டீங்க. தேங்க்யூ. ஓகே. அப்புறம் குட்டி கப்ரலா, நீங்கள் வந்து மூமெண்ட்ஸ் எல்லாமே அவங்களோட சேர்ந்து அவருக்கு நான் ஒரு 100% சொன்னீங்கன்னா நீங்கள் 98 கிட்ட வந்துட்டீங்க. ஓகே. நீங்கள் ஒன்லி ஃபேஸ் இவங்க சொன்ன மாதிரி சாங்குக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன்ஸு கொஞ்சம் நாட்டி, கொஞ்சம் யூனோ ஏஜ் கம்மியாக இருக்கலாம், பட் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம சாங்குக்கு தகுந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி ஃபேஸ் மட்டும்தான் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபேஸில் ஆக்டிவாக இருந்துட்டிங்கன்னா போதும். ஸோ ரெண்டு பேரும் நீங்கள் ஒரு வாட்டி ஆடும்போது நீங்கள் நின்று பாருங்கள், அப்போ இவர் ஃபேஸ் போகிறதும் அவரே கொஞ்சம்
இதாக எடுத்துக்கோங்க. அப்புறம் இவங்களுக்கு ஏதாவது இருந்தால் நான் இப்படி எக்ஸ்பிரஷன் கொடுக்கும்போது நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கரெக்ட் பண்ணி அடிச்சிங்கன்னா அசத்தல். இதுதான் வேணும். என்னங்க பயப்படணுங்க இல்லை? சின்ன பசங்க கலக்க. சூப்பர். ஓகே, ஸோ ரஃபிக் அண்ட் கேப்ரியல் உங்களுடைய ஸ்கோர்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரம்யா மேம் JO7 இல்ல ரஃபிக் அண்ட் கேப்ரியலுக்கு என்ன ஸ்கோர்? இது இல்லையே, இதுவும் இல்லையே, இதுவும் இல்லையே. தேங்க்யூ மேம். ஃபர்ஸ்ட் டைம் 10 கொடுத்திருக்காங்க ரம்யா மேம். அது மட்டும் இல்ல, லவ் யூ. தேங்க்யூ மேம். So 20 points வாங்கியிருக்கீங்க. All the very best. Thank you. So இருங்க இப்போ மார்க்லாம் வாங்கி உங்க மேட்டர்லாம் முடிச்சுக்கிட்டீங்க. நம்ம மேட்டர் ஏதாவது கேட்போம். சரி, இப்போ வந்து ரஜினி சர்மா எல்லாம் பண்ணீங்களா? பாக்யராஜ் சர்மா பண்ணுங்க 80sல. கப் அவங்களா இருக்கும்போது எப்படிக்கா அவங்க முன்னாடி அவங்க மேம்லாம் இருக்காங்க. அதனால என்னப்பா இப்போ உன்னை என்ன பண்ண சொல்ல? அடுத்தது இதான் ஸ்கோர். இப்போ டேய் மைக்க குடுறா என்கிட்ட. சத்தியமா வராதுக்கு எனக்கு. கலாய்ப்பீங்களாமே எல்லாரையும்? கலாய்க்கிறது அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்டா? அப்ப வந்து வேற டிபார்ட்மெண்ட். அப்ப இந்த மேடையில இருக்கிற ஒரு நடன குருவை கூப்பிட வேண்டியதா? எஸ். அந்த நடன குரு மிஸ்டர் ரோபோ சங்கர் வாங்க ப்ளீஸ் வந்து இந்த குழந்தைக்கு அது சொல்லி கொடுங்க. சார் வேற யாராவது ஸ்டூடெண்ட் நீங்க விருப்பப்படுறீங்களா இந்த ஜோடிஸ்ல இருந்து? மை டியர் சந்துரு. வாங்க சந்துரு. அதாவது இவர் 3rd இயர் ஸ்டூடெண்ட், 1st இயர் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் டே கலாய்க்கிறாரு. ஆமா, அது ஒரு பிரின்சிபல் சொல்லுது கேளுங்க. என் தெய்வமே, என் கடவுளே. முதல்ல இப்போ உள்ள பாக்யராஜ் சார் நடந்து வந்தாருன்னா அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கும்? பாக்யராஜ் சார் கொஞ்சம் எங்களோட ஜோடி ஸ்டேஜ் வாங்களே. ஓகே, இது இப்போ வந்து இப்போ சாங் போட்டா சாங்ல அப்படியே நீ ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா? ஓகே. அதேவா எல்லாமே பேக் ஷாட் தான். பெரிய பேக் பியூட்டி. ஆவுனா திருப்பி என்னது இது? அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே, அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே. ஏ ராதா, I love you. ஏ ராதா, I love you. இதயதாகம் அது தனியும் நேரம், இது கவிதை பாடி வருவாய். அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே, அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே. ஒரு மணி ரெஸ்ட் எடுத்துட்டு வரியா? டங் டங் டங். Thank you. Super. Thank you so much. கலக்கிட்டார்ல ரோபோ and students also very good. Thank you. ஃபாலோ பண்ண அவஸ்தைப்பட்டாங்க பாருங்க, அதுவே காமெடியா இருந்துச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Arun Ice Cream Jodi Season 6 powered by Narasu's Instant Coffee co-presented by VIP Housing and Properties. So நம்மளுடைய இந்த retro round ல அடுத்ததா performance கொடுக்கிறதுக்காக let's welcome Dave and Monica. உன்னைத்தானே உன்னைத்தானே நீ எந்த ஊரு என்னோடு ஆடு எது
நிஜம் இளமை ஜெயிக்கும் தகிடஜம் தகிட தசஜம் இளையவன் கனவு பலிக்கும் தகிடஜம் தகிட தசஜம் திசைகளிட்டு முரசு கொட்டும் வெற்றி திலகம் நான் நீ எந்த ஊரு என்னோடு ஆடு எது நிஜம் இளமை ஜெயிக்கும் தகிடஜம் தகிட ததஜம் இளையவள் கனவு பலிக்கும் தகிடஜம் தகிட ததஜம் திசைகளிட்டு முரசு கொட்டும் வெற்றி திலகம் நான் தானே தானே யார் முடிப்பவன் சொல் அவரிடம் நான் படித்தவன் தான் வாசல் தேடி வந்ததொரு வசந்த காலம்தான் மன்மத மோகத்திலே வாலிப வேகத்திலே ஏங்குது இளமை இன்பம் தரும் பதுமை இனிமை காணவா இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள் இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள் மோனிகா எப்படி ஆடிருக்கீங்கன்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். We'll start off with Radha ma'am. Oh my God. Superb Dev. Monica. Thank you, ma'am. டிடி நீங்க சொன்னீங்கல்ல சின்ன திரை வந்து வெள்ளித்திரை ஆக போகுதுன்னு யூ ப்ரூவ் தட். Thank you very much. அப்புறம் ஒரு நாயகன் அப்படிங்கிறது நான் பண்ண தாவணி கனவுகளில் ஒரு சாங், அதோட ரொம்ப ஸ்பெஷல் சாங் எனக்கு அது. ஏன்னா அது வந்து அந்த சாங் மட்டும் டைரக்ட் பண்ணது வந்து பாரதிராஜா சார். ஸோ ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போட்டு லொக்கேஷன் போனால் கொஞ்சம் கிளாமர்ஸாக நல்லா ஜிகிஜா போயிடுச்சுன்னா சாங்குக்கு சார் வந்திருந்தாங்க. ஸோ அந்த சாங் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி மூமெண்ட் இருக்காது, அவரோட ஸ்டைலில் தான் அது பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் அப்படி இப்படி மூவ்மெண்ட் பண்ணி நடந்து வர்றது, பாக்யராஜ் சார் அப்படி போஸாக வந்து நிற்கி. ஸோ மேபி எனக்கு அந்த சாங் ரொம்ப ஸ்பெஷல்ஸ், க்ளோஸ் டு மை ஹார்ட். அப்புறம் அக்கா சாங் சூப்பர், ரொம்ப சூப்பர், பர்ஃபெக்டாக இருந்தது. ஐ மீன் சொன்னேன்ல, அந்த நம்ம ஒரு சாங் பண்ணும்போது அதோட ஏதாவது 1-2 ப்ராமினெண்ட்டான மூமெண்ட்ஸை நீங்கள் பண்ணும்போது எங்களுக்கு அந்த நினப்பு வரும், அந்த பண்ண ஞாபகம் அப்படியே வரும். ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருந்தது.
இட்ஸ் ட்ரூலி எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ். அப்படியே இப்போதான் எனர்ஜியே ஹைப் ஆன மாதிரி இருக்கு. இனிமேல் இன்னொரு 5 ஷோ கூட பார்த்துக்கலாம், இன்னும் எல்லாரும் சேர்ந்து ரிப்பீட் பண்ணி சாங் பார்த்துக்கலாங்கிற மாதிரி இருந்தது. ஹை எனர்ஜெட்டிக். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரியலி ட்ரூ சர்ப்ரைஸ். தேங்க்ஸ். மோனிகா, யூஆர் என்ன சொல்லுவேன் நான், கொஞ்சம் நான் டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்துச்சு. That's the best compliment you can get. கொஞ்சம் நான் அந்த அளவுக்கு ஆட மாட்டேன், அதனால நான் சொன்னேன். இட்ஸ் பியூட்டிஃபுல். அந்த 2 பேரோட எனர்ஜி ஈக்குவலாக இருந்தது. நீங்கள் ஸ்டைலு, அந்த லிப்பு, அந்த வாக் பண்ணுறதுல கூட நீங்கள் அந்த டான்ஸை விட்டு கொடுக்கல. அந்த கிரேஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ டோன்ட் நோ, லவ் யூ கைஸ். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரம்யா மேம், நீங்கள் சொல்லுங்கள். நிஜமாவே சர்ப்ரைஸ் தேவ். தேங்க்யூ. டவுட் இல்லாமல் மறக்காமல். ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். வெரி குட் ஆக்சுவலி. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஃப்ரம் போன எபிசோட்லேருந்து. கீப் இட் அப் மோனிகா. வெரி வெரி நைஸ். அண்ட் த வே த ஹோல் திங், அந்த கொரியோகிராஃபி, அண்ட் கடைசியில் எல்லாரும் வந்து இதெல்லாம் என்ன செட்டப், இதெல்லாம் இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கீங்க, எக்ஸ்ட்ரா மார்க்ஸா? பட் ஆன் த ஹோல் கொரியோகிராஃபி very good, and the bike அதெல்லாம் வந்து was well coordinated. Nice, good performance. Thank you very much. ரொம்ப நல்லா. To be very frank, நீங்க சொன்னது ரொம்ப சேலஞ்சிங்கா எடுத்தாங்க. எனக்கு வந்து தேவ் கூட வர்க் பண்ற மாதிரியே இல்ல. I felt like I'm working with someone equal to me. அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் இருந்தது. Of course she is a very good dancer Dev. She can afford to say that. டான்ஸ் பத்தி இல்ல மேம், அவங்க ஏஜ் பத்தி சொன்னேன். லைக் ஐயோ கொடுமை டான்ஸ் சொல்லி இருக்கலாமே, ஏஜ சொல்லிட்டியே. சொல்லி இருக்கலாமே. ஊர்ல எல்லாரும் நினைக்கிறாங்க நான் தான் வந்துட்டு புகழ்ற மாதிரி கலாய்க்கிறேன்னு. செல்ல குட்டி வச்சிச்சே. ஓ காட். ஓகே, ரெட் ரேஞ்சருக்கு எவ்வளவு ஸ்கோர்ஸ் கொடுக்குறாங்க நம்ம ஜட்ஜஸ்னு தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. படம் பார்த்த மாதிரி இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஜோடி 6ல ஏத்த மாதிரி நம்ம சின்ன திரையில ஒரு வெள்ளி திரையை காமிச்சிருக்காங்க. இவருக்கு எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்க போறீங்க? ராதா மேம், உங்களுடைய பாயிண்ட் இதுதான். பிளஸ் ஒரு மார்க் ஜாஸ்தி, 11. அது சந்தோஷத்துக்காக ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்தது எல்லாமே. அந்த ஒரு சந்தோஷத்துக்காக. யூ டிசர்வ் திஸ். யூ போத் டிசர்வ் திஸ். 10 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க தேவ் and மோனிகா. and ரம்யா மேம் எவ்வளவு கொடுக்கறாங்கன்னு பார்க்கலாம். 9. 19 பாயிண்ட்ஸ் வாங்கி இருக்கீங்க மோனிகா and தேவ். are you happy? Really happy. Very happy. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Arun Ice Cream Jodi Season 6 powered by Narasu's Instant Coffee co-presented by VIP Housing and Properties. Okay, so இப்போ அடுத்ததா இந்த ரெட்ரோ ரவுண்ட்ல ஃபுல் ஃபீல்ல வந்து ஆட போற ஜோடி யாருன்னு பாத்தீங்கன்னா சத்யா and ஷில்பா. ஜோடி சீசன் 6 பலரின் எதிர்பார்ப்பை தங்களது பக்கம் ஈர்க்க வைத்த ஜோடி சத்யா ஷில்பா. இந்த ரெட்ரோ சுற்றில் அதிக மதிப்பெண்கள் பெற்று நடுவர்களின் மனதில் நீங்கா இடத்தை பிடிப்பதற்காக நேரம் காலம் பார்க்காமல் தங்களது நடன பயிற்சியை மேற்கொண்டிருந்தனர். இவர்களது எண்ணம் நிறைவேறுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். சொல்ல நினைத்தது கண், மெல்ல சிரித்தது பெண்.
பாப்பா கண்ணை அடிச்சாரா கண்ணை அடிச்சது மாமா கைய பிடிச்சானா சின்ன பொண்ணு பாவம் சொல்ல சொல்ல தாபம் துள்ளி துள்ளி குதிச்சாராம் டிஸ்கோ இது நல்ல டெம்போ இது இங்கு டான்ஸ் ஆட சான்ஸ் ஆனது இந்த பூ மொட்டுதான் உங்கள் தோள் தொட்டு தான் பாடுது சிங்கப்பூரிலே தங்க தேரிலே தவழ்ந்த வெண்ணிலாவே நான் ஒரு டிஸ்கோ டான்சர் நான் பாடும் பாடல்கள் சூப்பர் நான் ஒரு டிஸ்கோ டான்சர் நான் பாடும் பாடல்கள் சூப்பர் I'm a disco dancer ஷில்பா அண்ட் சத்யா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். We'll start off with Ramya ma'am. லைஃப் இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப ரிஹர்சலில் ரிமெம்பர் பண்ண வென் யூ கோ அண்ட் ரிஹர்ஸ் அண்ட் ரிமெம்பர் யுவர் ஸ்டெப்ஸ் நெக்ஸ்ட் அந்த இப்படி பண்ண அந்த மாதிரி அவ்வளோ லைட்டாக சிம்பிளாக இருந்தது. இட் வாசன்ட் லைக் வென் யூ கிவ் இட் யுவர் பெஸ்ட் அந்த மாதிரி இல்லை. கொரியோகிராஃபி எல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் நிறைய இம்ப்ரூவ் பண்ணோம். ஷில்பா பி கான்ஃபிடென்ட், ப்ராக்டிஸ் மோர் பிகாஸ் நிறைய டவுட்ஸ் நிறைய யூ ஆர் ஸ்டில் நாட் come out of that, you know, that initial இது அதுக்கு 2 rounds போயாச்சு already. So by now you should be prepared for the competition. அந்த preparation ஆன மாதிரி எனக்கு தெரியல. I know. Today it was this goes to most of them, everybody almost. So next in the competition and next level க்கு கொண்டு போனோம்னா these performances are not enough. It has to be way beyond this. And I hope it is. Work on it, please. Sure, ma'am. We'll take all these points and work. Okay, Radha ma'am கிட்ட கேட்கலாம். ஷில்பா Ma'am. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களால் நல்லா ஆட முடியும். இப்போ இங்கே என்ன நடந்ததுன்னா ஹீ இஸ் அமேசிங் டான்ஸர். ஸோ அதனால் நீங்கள் கான்ஷியஸ் ஆகிட்டிங்கன்னா இவர் அளவுக்கு ஆட முடியாது அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. புரியுதா? ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஆடினா தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். அதனால் நீங்கள் ஏதாவது கம்மி ஆடினா அவருக்கு சான்ஸ் போயிடும், அவர் ஏதாவது ஆனால் உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களால் டான்ஸ் ஆட முடியும். பியூட்டிஃபுல் என்னென்னா நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸும் எஸ்பெஷலி மாடர்ன் ட்ரெஸ் உங்களுக்கு போட்டால் அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டால் எனக்கு சூட் ஆகுதுன்னு பார்த்து, எந்த பாடி லாங்குவேஜ் எனக்கு ஃபிட் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இவர்கிட்ட நீங்கள் மூமெண்ட் கேட்டு வாங்குங்க. அப்புறம் சத்யா, அமேசிங் எனர்ஜி. ஓகே, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு சாங்குக்குள்ளே என்னென்னமோ நான் பண்ணி ரொம்ப ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணிட்டீங்க. அவ்வளோ தேவையில்லை. இது 80s. உங்கள் பாடி லாங்குவேஜ் இந்த லேட்டஸ்ட்டு பாய்ஸுக்கு இருக்கிற அந்த ஸ்டைல் அது வந்து அப்போ 80ஸில் இல்லை. அது நம்ம டிஸ்கோ டான்ஸ்னு இந்த பீட்டில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து நீங்கள் ரொம்ப ட்விஸ்ட்டு டேர்னு அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இதில் இல்லை. இதில் நீங்கள் எல்லாத்தையும் காமிச்சிட்டிங்கன்னா இனிமேல் என்ன பண்ணுவீங்க? புரியுதா? அதனால அளந்து கொடுங்க, அளந்து பெர்ஃபெக்ட்டா கொடுங்க. கண்டிப்பா மேம், ஷூர். சரி, ஓகே. J1O இந்த ஜோடிக்கு உங்களுடைய ஸ்கோர்ஸ் என்ன மேம்? ஓகே, ஐ அம் கிவிங் யூ 8. இது வந்து 7 தான் கொடுக்கணும். இந்த 8 வந்து உங்களோட எனர்ஜி லெவல். ஓகே, ஆல்ரைட், thank you so much ma'am. and Ramya ma'am உங்களுடைய ஸ்கோர் 7. Thank you ma'am. Thank you. Okay. Thank you so much Shilpa and Satya. So இந்த ஜோடிக்கு வந்து மொத்தம் 15 மதிப்பெண்கள் கொடுத்திருக்காங்க. Congratulations Shilpa and Satya. And ராதா மேம் உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுடைய அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் இப்போ வரைக்குமே இங்கே ஒவ்வொரு பாடல்கள் போடும்போது நமக்கே ஆடணும்னு தோணுது அந்த பாட்டு கேட்ட உடனே. அண்ட் MSV சார் ஆகட்டும் இல்லை ராஜா சார் ஆகட்டும் அந்த ஈரா வந்து கலக்கி இருப்பாங்க. ஒரு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்கும். ஸோ நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெஷல் சாங்கில் நடந்த ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கமல் சாரோட ஒரு படம் பண்ணேன். அதில் வந்து வருது வருது விலகு விலகுன்னு சொல்லி அதில் எனக்கு ரொம்ப வியர்டாக இருக்கும். என்னோட ட்ரெஸ் ஒரு ஃபிஷ் மாதிரி இருக்கும். ஒரு கோல்டன் கலரில். அதுக்கு என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நான் நினச்சேன் இந்த ட்ரெஸ் போட்டு நம்ம கொஞ்சம் மெதுவாக ஆடிடலாம், அது ஒரு சிச்சுவேஷன் சாங் அப்படின்னு பார்த்தா கமல் சாருக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாகவே மூமெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் ஒரு மூமெண்ட் அப்படி காலை தூக்கி ஆடணும். ஸோ ட்ரெஸ் ரொம்ப டைட்டாக இருக்கும்.
ஸோ காலை தூக்கி முடியல, உடனே காஸ்டியூமரை கூப்பிட்டு அந்த சென்டர் போர்ஷனை கொஞ்சம் இது பண்ணுங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு போக 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 அது ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. அந்த ஃபிட்டு வந்து கீழே வரைக்கும் தொங்கிட்டு கார் எடுத்து தூக்கும்போது பளிச்சுன்னு கேஜி போயிடும். அப்புறம் புரியலக்கா சொன்னாங்க, முதல்ல போய் ட்ரெஸ்ஸு மாத்திரியா, இது கமல் சார் சொன்னாங்க ட்ரெஸ்ஸு நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லி. சம்டைம்ஸ் நான் போடுற ட்ரெஸ் வந்து எனக்கு மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் சம்டைம்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி டான்ஸ் மாஸ்டர்ஸ் இது பண்ணிடுவாங்க. பட் மேக்கப்பு அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ பார்த்ததுன்னா எனக்கே ரொம்ப நல்லா இருக்கு நான் எப்படி பண்ணேன்னு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுதான் நான் வந்து உங்களை பற்றி நான் கேட்டுக்கிட்டு போது அவங்க எல்லாரும் அந்த ஈரால இருந்தவங்க சொன்னது, ராதா மட்டும் பார்த்தா எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னமோ தெரியல, அப்போவே எனக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒவ்வொரு ஹேர் ஸ்டைல் வேணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பேன். அதுக்காக நிறைய ஹீரோயின்ஸை ரெஃபர் பண்ணிகிட்டே பார்த்துட்டே இருப்பேன். அப்புறம் சில ஷார்ட்ஸ் விக்கெல்லாம் வந்து விக்கு மாதிரி வச்சுப்பேன். சாங்குக்காக கொஞ்சம் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட். அக்கா ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அக்கா ஷூட்டிங் போகும்போது எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ அக்கா வந்து சொல்லுவாங்க, கலர் காம்பினேஷன் சொல்லுவாங்க, விக்கு சொல்லுவாங்க, லிப்ஸ்டிக் போட்டாச்சுன்னா ஐ ஷேடோ அப்படி இருக்கணும், நெயில் பாலிஷ் அப்படி இருக்கணும், ஷூஸ் அப்படி இருக்கணும் சொல்லி அது ரொம்ப ஹெல்ப் அக்கா ரொம்ப பண்ணாங்க. அதுக்கப்புறம் தெலுங்கு ஃபீல்டுக்கு போனதுக்கப்புறம் தான் நிச்சயமாக சொன்னேன் ரொம்ப கிளாமரஸாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டு. அங்கே கொஞ்சம் பெரிய டைரக்டர் ராகவேந்திர சார் அவங்க எல்லாம் பார்த்தா என்னையே பார்த்தா என்னாலே நம்ப முடியாது, அப்படி சூப்பர் சாங்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் சாங்ஸ்ன்னா அசத்தி தான் ஆகணும், ஆள் பாதி ஆட பாதின்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸு பட் கொஞ்சம் கம்ஃபர்ட் லெவல் இல்லைன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஆடிடுவேன். ஸோ உங்களோட ஆடுறதுக்கு ஹீரோஸே பயப்படுவாங்க தெலுங்குல. Really? She used to be such a good dancer. எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸு. நான் என்ன பண்ணுவேன், எஸ்பெஷலி ஹெவியாக ஆடுற சிரஞ்சீவி சார் ரொம்ப நல்லா, கமல் சார் டாமினேட் பண்ணிடுவாங்க. Just imagine, yeah, of course. அது என்ன பண்ணுவேன்னா அவங்கள மாதிரி ஆடிடுவேன். அங்கே ஒரு ஃபெமினிஸாக ரொம்ப அப்படி எல்லாம் பார்க்க மாட்டேன். அவங்க எவ்வளோ ஹெவியாக ஆடுறாங்களோ அந்த மாதிரி நானும் ஆடிடுவேன். போட்டி கிடையாது, பட் ஆனாலும் ஃப்ரேமில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா பேலன்ஸாக இருக்கும். அதுதான் எப்பவுமே ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் போது அதுதான் ரெண்டு பேரையும் எப்பவுமே நான் ஈக்குவலாக, என்னால் ஒரு ஆளை மட்டும் இவங்க டான்ஸ் மாஸ்டராக இருக்கலாம் பட் அது தேவையில்லை, நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஆடுங்க, கவலையே படாதீங்க. நான் வந்து இதில் ஹீரோயின் நடக்கிறதுல கூட கொஞ்சம் தெனாவட்டாக நடந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். கேர்ள்ஸுக்கு இல்லை அந்த போஸு அந்த ஸ்டைலு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணுங்க, அப்போ தான் ரொம்ப பிளாஸ்டாக இருக்கும். இவங்களோட பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, நிஜமாக சொன்னால் எல்லா ஹீரோயினுக்கும் ஜெலஸ் வர ஒரு பாட்டு 80s ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் எல்லா யங் ஹீரோஸோடு இப்பவும் பேரா பண்ணுறாங்க. அது எல்லாருக்குமே முடியாது, புரியுதா? எக்ஸாக்ட்லி. அவங்க ஒரு சாங்கில் மேபி ஐட்டம் சாங்காக இருக்கலாம், இல்லைன்னா சிச்சுவேஷன் சாங்காக இருக்கலாம், ஆடுறது வந்து ஹீரோ, அந்த படத்தோட ஹீரோ. அவங்களோட சேர்ந்து ஆடும்போது 2-3 இந்த லேட்டஸ்ட் ஹீரோவோட ஆடும்போது நிஜமா பொறாமை. I'm so happy உங்ககிட்ட இருந்து இந்த காம்ப்ளிமெண்ட் வருது. Is really very happy. இல்லைன்னா ஃபீல்டிலே அப்படியே கண்டினியூ ஆனீங்க, யூ மெயின்டைன் so much. நான் வந்து ஒரு சீக்ரெட் என்னன்னா, தெலுங்கு ஃபர்ஸ்ட் தமிழ்ல தான் நான் இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு தெலுங்குக்கு போனேன். ஹெவி ஸ்டெப்ஸ், யூ நோ ஹவ் தெலுங்கு ஸ்டெப்ஸ், யூ நோ தட் சாங்ஸ், அதெல்லாம் எனக்கு ரொம்ப சாங்னாலே 2-3 நாள் தூக்கம் வராது தெலுங்கு சாங்னா. உங்களுக்கா? எவ்வளோ திட்டு வாங்கி தான் இப்படி கொஞ்சம் ஓரளவுக்காவது உருப்படி ஆயிருக்கோம் நாங்கள். And what I used to do is I used to see her songs, especially her songs, to learn. Oh, that's so sweet. Yeah. That's so nice. So it's like she was almost a silent guru for me. Yeah. I heard Chiranjeevi sir say it for sure. இல்லைன்னா என் மனசில் அது வந்திருக்காது. ஷோ ராதாతో ஆடாలంటే అంతే భయం వేసేస్తుంది నాకే அப்படின்னா இவங்களோட ஆடுறதுக்கு அவருக்கே பயமா இருக்குமா? So nice. நீங்க ரெண்டு பேருமே வந்து நிறைய ஹீரோஸோட நடிச்சிருக்கீங்க, you know. And ராதா மேம் நீங்க வந்துட்டு 70s 75ல இருந்து 80sல இருந்து பெஸ்ட் ஹீரோஸ் அப்பதான் வந்து கமல் சார் ரஜினி சார்லாம் முன்னாடியே இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்தவங்க தான், இஃப் ஐம் நாட் ராங், மோகன் சார், கார்த்திக் சார், பிரபு சார், சத்யராஜ் சார், பாக்யராஜ் சார், இவங்க எல்லாமே அந்த பீரியட் எல்லாரோடையும் நீங்க நடிச்சிருக்கீங்க, கரெக்டா? சோ இவங்க எல்லாரும் ஒவ்வொரு வார்த்தையில ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி ஒவ்வொரு வார்த்தையில டிஸ்கிரைப் பண்ணனும்னா நீங்க எப்படி பண்ணுவீங்க? சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மோகன் சார். ஜாலியான ஆர்டிஸ்ட், ரொம்ப ஈஸியா இருக்கும் அவரோட ஒர்க் பண்றது. ஓகே. சத்யராஜ் சார்னா கலாய்க்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா ஸ்கிரீனில், பட் ஆனா ஷூட்டிங் டைம்ல வெரி சிம்பிள் பர்சன், வெரி டவுன் டு அர்த் பர்சன். ஓகே. பாக்யராஜ் சார். எப்பா எனக்கு அவரோட மூவியில் அந்த ஒரு ஃபேமிலி, அந்த ஹோம்லி, அவரை பார்க்கும்போது யூனோ லைக்
நம்ம கல்யாணம் பண்ணால் ஒரு ஹஸ்பண்ட் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு குணங்க இருக்கும்ல, அவரோட மூவியை பார்த்து வந்த ஒரு ஃபீல் லுக்ஸை விட. ஸோ ஐ ஆல்வேஸ் அடோர் ஹிம். ஒரு அடோர் ஃபீலிங் இருக்குது. ஸோ பிரபு சார் எப்பா குழந்த மாதிரி அவரை பிரபுன்னு சொல்லுவேன். அவரோட ஷூட்டிங் போயிடுச்சுன்னா சொல்லவே, அவரோட ஒரு ஷூட்டிங்கில் மட்டும்தான் நான் வந்து நானாக இருப்பேன். ஓகே, ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏதாவது எங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் அவரை பற்றி எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவர் ஆக்சுவலி ரொம்ப சிரிச்சிட்டு ரொம்ப நர்வஸ், ஷார்ட்டுக்கு முன்னாடி ரொம்ப நர்வஸ். அப்புறம் வந்து ஹீரோயின்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு ரொம்ப காம்படிட்டாக பண்ணோன்னு நினைப்பாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறமா சொன்னார், அந்த மூமெண்ட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் மைசூர் ஷூட்டிங். ஸோ அவங்க வந்துட்டு ஏம்மா அவ்வளோ ஹெவியாக பண்ண அப்படின்னு சொன்னாங்க. நான் பண்ணுறது இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன் நான். அப்படியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஐ மீன் யார் கூட இருந்தாலும் அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம டான்ஸ் பண்ணி தான் அப்படின்னு சொல்லி அப்படி அமல் பேமாரி சிரித்து அப்படி ஜாலியாக இருக்கும். ஐ லவ் டு ஒர்க் வித் ஹிம். கார்த்திக் சார் அவர் வந்து ஃபர்ஸ்ட் படம் நடிக்கும்போது நான் தான் பயந்துட்டு போனேன். யூனோ லைக் எனக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் என்ன பண்ணுவேன்னா அவர் என்னை விட அதே மாதிரி ஷூட்டிங்கில் தமிழ் பேசுகிறதுல என்ன சொல்ல, அவரை இப்போ பார்த்தா கூட என்னோட பையன் பேர் வந்து விக்னேஷ். அப்போ நான் என் பையனை வந்து எப்படி பார்ப்பேன், யூனோ லைக் என்ன இந்த பையன் இப்படி தான் அந்த மாதிரி தான் தோணும் எனக்கு. ஒரு சின்ன குழந்தை மாதிரி, இன்னும் அந்த பேசுறதுல ஒரு சீரியஸ்னஸ் இருக்காத மாதிரி தெரியும். பட் நிஜமாவே வெரி வெரி ஸ்வீட் பர்சன், வெரி ஸ்வீட். ஓகே கார்த்திக் சார். ஸோ நவ் வி வில் கம் டு கமல் சார். கமல் சாரோட ஃபர்ஸ்ட் டிக் டிக் படம். அவர் வந்து என்னோட ட்ரீம். யூனோ லைக் மலையாள மூவிஸ் எல்லாம் நிறைய வில்லேஜில் இருக்கும்போது அவரோட படம் நிறைய பார்ப்பேன். ஆம்பளைங்களிலே இவ்வளோ அழகாக இருப்பாங்களா, ஆப்பிள் மாதிரி இருப்பாங்களா. அப்புறம் யூனோ அந்த டீனேஜ்ல எல்லாம் நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, ஒரு க்ரஷ் இருக்கும். இந்த மாதிரிலாம் கமல் மாதிரி எல்லாம் கேரளாவில் கிடைக்குமா அப்படி இருக்கும். ஸோ நாங்கள் ஸ்கூலெல்லாம் அப்படி பேசுவோம். ஏன்னா பர்ஃபெக்ட், வெரி ஹேண்ட்ஸம், க்யூட், ஒரு க்யூட்டான ஒரு அழகான ஒருத்தர். ஸோ அவரோட நடிக்கும்போது, ஆனால் நடிக்க போனதுக்கு அப்புறம் தான் அவர் எவ்வளோ சீரியஸான ஒரு கேரக்டர் அப்படின்னு தோணும் அந்த ஷார்ட் டைமில். அவரோட கவலையே வேணாம், அவர் கொடுக்குற ஆக்ஷனுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தால் போதும். அந்த டைமிங் ஆக்டிங்கில் வந்து ஆக்டிங் மட்டும் இல்லை, அந்த டைமிங் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறவர் அவர் தான். வாக்கிலிருந்து சொல்லி கொடுப்பாரு. ஓகே. அண்ட் ரம்யா மேம், நீங்க சொல்லியே ஆகணும் கமல் சார் பற்றி. அதுவும் அந்த மேகி கேரக்டர் வந்து எங்களால் மறக்கவே முடியாது. வாட் அ பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஒவ்வொரு செகண்ட் அந்த படம் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது புதுசா சிரிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கும் அதுல. அதை பத்தி சொல்லுங்க ப்ளீஸ். மேகி கேரக்டர் வரைக்கும் நடக்கிறதுலேருந்து அந்த வந்தேன் நடக்கிறதுலாம் அவர் தான் பண்ணி காமிப்பாரு. அப்புறம் அந்த மேகி பேசுறது அப்படியா அதெல்லாம் அவரே பண்ணி காமிப்பார். அவர் பண்ணதுல ஒரு 25% நான் பண்ணுவேன். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் பியூட்டிஃபுல்லாக பண்ணணும் பெர்ஃபார்மன்ஸ், அப்போதான் அந்த சீன் கலகலப்பாக இருக்கும் அப்படின்னு அவர் நினைப்பாரு. ஸோ அதனால அதுக்குன்னு கொஞ்சம் தனியாக டைம் ஒதுக்கிடுவாங்க எல்லா ஆர்டிஸ்டுக்காக. பட் ஒரு சீன் பேப்பர் நீங்கள் ஃபஸ்ட்டு இதான் சீன் படிக்கிறதுக்கும் அவர் அதை இம்ப்ரவைஸ் பண்ணி ஃபைனலாக அந்த டேக் ஓகே ஆகிறப்போ அந்த சீன் பேப்பரில் இருக்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இட் வுட் பி வே பியாண்ட். ஹவு மெனி ரிஹர்சல்ஸ், பஞ்சதந்திரம்லாம் ஒரு ரிஹர்சலுக்கும் இம்ப்ரவைஸ் ஆகிட்டே இருக்கும். இதை மாற்றுன்னு ஒரு after that finally the take happens, and that's why every time you watch that film நீங்க மறுபடியும் வேற சிச்சுவேஷனுக்கு சிரிச்சிட்டே இருப்பீங்க. ஆமா, exactly. So that's how it happens, that magic he can create, very talented. அவரோட டான்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டம். எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதுவும் ஜாஸ்தி இப்படி சுற்றுறது, இது அது அந்த பேலன்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டம். நிஜமாக அவரோட சேர்ந்து டான்ஸ் பண்ணும்போது ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். உங்களுக்கு மேம்? அஃப்கோர்ஸ் அவரோட பக்கத்தில் நிற்கிறதுக்கே பயமாக இருக்கும். ஷோ இது சரியாக பண்ணுறோமா, இது சரியாக பண்ணுறோமா, அப்படியே இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க டென்ஷனாக இருக்குது, டென்ஷன் அப்படியே தான் இருக்கும் ஒரு ஷாட்டுக்கும் அவரோட இருக்குச்சு. ஓகே. ஸோ இட்ஸ் லைக் தட். யூ ஓகேன்னு வரா, இல்லை ஏதாவது ஃபால்ட் சொல்லுவாரா, டிட் ஐ டூ ஓகே, இட் வில் பி தட் கைண்ட் ஆஃப் இதுவே இருக்கும். பட் சார் திட்டுவாரா? திட்டுனதெல்லாம் கிடையாது. he gets irritated if you don't understand immediately, தெரியும். அவரை நம்ம கிட்ட காமிச்சுக்க மாட்டாங்க, பட் அவரை பார்க்கும்போது நமக்கு தெரியும்ல, அப்போ நம்ம இன்னும் பெட்டரா பண்ணணும் அப்படின்னு தோணும். ஓகே. and now coming to superstar. சரி, சூப்பர் பத்தி சொல்லுங்க. வெரி சிம்பிள் பர்சன். அந்த ஷூட்டிங் ஷாட்டில் அவரை
ஃபர்ஸ்ட் டைமு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து டைரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கணும்னு நான் கற்றுக்கிட்டது அவர்கிட்ட இருந்து தான். நான் பெரிய சூப்பர் ஸ்டார் ஏதாவது சீன் சொல்லியாச்சுன்னா நான் இப்படி பண்ணுறேன் அப்படி இல்லை என்ன வேணுமோ அதை டைரக்டர் ஆக்ஷன் சொல்லும்போது நடிச்சுட்டு அப்படி பார்த்து சிம்பிளாக போய் உட்காந்துருப்பார். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவரோட அந்த சிம்பிளிசிட்டி கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் நான். ஐ மீன் இன்னும் ரஜினி சார் வந்து நம்ம வெளியே போயிடுச்சுன்னா மேக்கப் அப்படி இப்படி எல்லாம் போடுறதுக்கு நினச்சிட்டு இருக்கோம். ஒரு 5 நிமிஷம் வெளியே போனால் கூட ஒரு 10-15 நிமிஷம் கண்ணாடி முன்னாடி நிற்கும். பட் அவர் ஒருத்தர் தான் நான் இப்படி தான் இருக்கேன், உங்களுக்கு தெரியும் அது சினிமா இது நான் அப்படின்னு. அதை கொஞ்சம் என் லைஃப்பில் அவரை பார்த்து கொஞ்சமாக ஃபாலோ பண்ண கற்றுக்கிட்டு இருக்கேன். வெரி சிம்பிள், குட் ஹியூமன் பீயிங். நீங்க சொல்லுங்க மேம், ஒரு எபிக் கேரக்டர் இல்லையா உங்களுக்கு? அது கேரக்டர். யா, கண்டிப்பா இட் ஷோஸ் ஹிஸ் கேரக்டர் ஆஸ் அ பர்சன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டாமினன்ட் ரோலில் வந்து அப்படியே அவர் அந்த ஃபிலிமில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது இருக்கிறதுனா the credit goes only to him. ஏன்னா எனக்கு தெரியும் எவ்வளோ படங்களில் நான் எவ்வளோ என்ன பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் அந்த சீன் இருக்காது. அப்போனா பார்த்துக்குங்க, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு ஹீரோ விட்டுருக்காருன்னா இட்ஸ் லைக் 100%. அவரோட கான்ஃபிடென்ஸ் அவர் மேலே அவருக்கு இல்லை எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னு இதில் தெரியும். திஸ் ஒன் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் அவர் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருப்பாரே தவிர ஒரு செட்டில் அப்படியே சைலண்ட்டாக ஒரு கார்னரில் இப்படி உட்காந்து ஹி அப்சர்வ்ஸ் எவ்ரிபடி. லைட் மேன்லேருந்து ப்ரொடக்ஷன் பாய்லேருந்து எல்லாரையும் அப்சர்வ் பண்ணுவார். யூ திங்க் தட் ஹி டசன்ட் நோ எனிதிங். சைலண்ட்டாக அப்சர்வ், ஹி ஒன்ட் இன்டர்ஃபியர், அவர் இருக்கிறது தெரியாது. But everybody, everything which is happening in the set, he knows. I mean, like that way he is. And as she said, ஒரு director's artist, he doesn't, இப்போ வந்து இதுனா okay sir, okay. You know, first படத்தில் ஒரு you know, first as if he is doing his first film every time. So that is one quality which ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் பக்கத்தில் ஸ்க்ரீனில் இந்த ஷார்ட்டுக்கு முன்னாடியில் என்னமோ தெரியல ஒரு எனர்ஜி, அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் அது நமக்கு வந்துடும். ஸோ ராஜா சில சீன்ஸ்லலாம் சும்மா இது எப்படி இருக்கு அப்படின்னு ஷார்ட்லலாம் பண்ணும்போது அப்படி பாரு அவர் பண்ணிட்டு இன்ஃபேக்ட் என்னையே கேட்டிருக்காரு இது வாஸ் இஸ் ஓகே அப்படின்னு. யூனோ சச் சார் யூனோ இட்ஸ் லைக் ஹவு கேன் யூ இட் ஷோஸ் ஹிஸ். எங்களுக்கு வந்து சார் வந்து ஸ்க்ரீனில் அவர் ஏதாவது ஒரு ஸ்டைல் பார்த்தாலே நாங்களாம் அவ்வளோதான் இப்படி தான் பார்ப்போம். அப்புறம் பேப்பர் பிச்சு போடுறது அதெல்லாம் பேப்பர்லாம் கையில் வச்சா கூட சம்டைம்ஸ் மறந்துடும் அவருடைய ஸ்டைலில். அந்த மாதிரி அவருடைய ஸ்டைல் நெஜத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு பக்கத்தில் நின்று நடிக்கும் போது? அவர் டோட்டலி டிஃப்ரெண்ட் இல்லை ஸ்க்ரீனில். சொன்னேன் சிம்பிள் மேன் கேமரா ஆன் பண்ணிடுச்சுன்னா இஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சன். சூப்பர் மேன், சிம்பிள் மேன் பிகம் சூப்பர் மேன். ஓகே, ஒரே ஒரு வேர்ட்ல அவர் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிருக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சிக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? ஒரு காரணம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதான் சொன்னேன், சிம்பிள்சிட்டி. நம்ம வந்து டெய்லி போகும்போது இன்றைக்கி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு ஃபீல் பண்ணி நீங்கள் நடிக்க போனீங்கன்னா நம்ம சக்ஸஸ் ஆகிடுவோம். அதே மாதிரி தான், அதனால தான் நான் சொன்னது. அவரை பார்க்கும்போது அவர் இன்றைக்கி தான் நான் வந்திருக்கேன், இந்த சீனை நான் ரொம்ப சூப்பராக பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறதுனால இருக்கலாம். ஆஸ் அன் ஆக்டர் என்னால் சொல்ல முடியுது. மிச்சம் இந்த பெருமையெல்லாம் அவரோட மேபி இஸ் அ குட் ஹியூமன். நீங்கள் மேம் what do you have to say? ஒரு ஹீரோனா இந்த குவாலிட்டிஸ் அப்படிலாம் இருக்கும்னு ஒரு இது இருக்கு. அதை எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு அவரோட மைனஸஸ் எல்லாம் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் ப்ளஸ்ஸாக ஆக்கிட்டு அதை யூனோ த ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட்ஸாக ஆக்கிட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் ஆன ஒரு பெருமை கோஸ் டு ஹிம் ஒன்லி 100%. டான்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நர்வஸ் ஆவார்ல, லைக் இஸ் நாட் தட் கம்ஃபர்டபுள் அப்படின்னு. என்ன மூமெண்ட் கொடுத்தாலும் அவரோட ஸ்டைலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. எப்பா நம்ம பாட்டுக்கு ஹெவியாக ஆடிட்டு இருக்கோம், அவர் என்ன பண்ணாலும் அவர் ஸ்டைலுக்கு அது ஒரு பெரிய. ஆக்சுவலி அந்த எந்திரன் படத்தோட மேக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்டெப் ரிஹர்ஸ் பண்ணிட்டு கரெக்டா இருக்கா குழந்தை மாதிரி ஜம்ப் அரவுண்ட் அண்ட் யூ சோ ஹாப்பி. மாஸ்டர் நல்லா இருக்குன்னு சொன்ன, கரெக்டா இருக்குன்னு சொன்ன உடனே. அதாவது ஒரு வில்லன் கேரக்டரை பார்த்து லவ் பண்ணது அவர் தான். அந்த ஆடு புலி ஆட்டோன்னு சொல்லியிருப்படம் ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோட ஊரில் பார்த்தேன். எல்லாருமே படம் பார்த்ததுக்கப்புறம் ஹீரோவை தானே நினச்சிட்டு இருப்பாங்க. இவர் அந்த வில்லன், அந்த ரஃப் அண்ட் டஃப், யூனோ அப்போ தானே நமக்கு புரியும். டிஃப்ரெண்ட் நம்ம ஸ்கூலில் படிக்கிற பசங்க அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அப்படி. அதுக்கப்புறம் நான் வந்து அவரோட ஒரு படத்தில் பைக்கில் உட்காந்து
ஓட்டிட்டு வர மாதிரியெல்லாம் சீன் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு நான் சொன்னேன், சார் எப்படி சார் நீங்கள் அந்த பைக்கில் உட்காந்துட்டு ஷேவ் எல்லாம் பண்ணீங்க, அந்த மாதிரி ஃபேன் மாதிரி கேட்டுகிட்டே இருப்பேன் சொன்னேன். அந்த ரகசியம் எல்லாம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் ஒத்து வர, அதெல்லாம் கேட்காத அப்படிம்பாங்க. அதனால் நான் சொன்னேன், என்னமோ தெரியல, அவரோட ஸ்க்ரீனில் நிற்கும் போது ஒரு தனி ஃபீல், அது சொல்ல முடியாது, தனி சந்தோஷம். One more thing, அவரோட truthfulness comes across on screen. That's why அவரால் வந்து ஒரு 6-year-old to ஒரு 60-year-old வரைக்கும் ரீச் பண்ண முடியுது. His fans அங்கே அந்த மார்ஜினில் இருக்காங்க. That's because the honesty within him, people are able to relate on screen more than performance. அதெல்லாம் கூட great இல்லாமல் that honesty from his performance. Yeah, definitely. அதனால தான் சூப்பர் ஸ்டாருக்குலாம் 6லேருந்து 60 வயசா எங்கே இந்த கோடி சென்னை கோடியில் தமிழ் கோடியில இருந்து ஜப்பான் வரைக்கும் இருக்கே அவருக்கு ஃபேன்ஸ். ஐ திங்க் தட்ஸ் only because சூப்பர் ஸ்டாரால மட்டும்தான் முடியும். And every time we talk about superstar, there's always something new to come up with. And நிறைய விஷயங்கள் இதே மாதிரி பேசிட்டு இருக்கோம். Thank you so much. Thank you so much. மிகுந்த பரபரப்புடனும் எதிர்பார்ப்புடனும் தொடங்கிய ரெட்ரோ சுற்றில் சென்ற வாரம் நமது முதல் 5 ஜோடிகளின் நடனங்களை கண்டுகளித்தோம். மீதமுள்ள 5 ஜோடிகளின் அட்டகாசமான நடனங்களை இன்று கண்டு ரசித்தோம். இந்த 5 ஜோடிகளில் இருந்து வாலினி நம்பர் 1 பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக், பெஸ்ட் மேல் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக், மஞ்ச் கிறிஸ்டியஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக், இந்த பட்டங்களை வெல்லப் போவது யார் யார்? இந்த கேள்விகளுக்கு விடை தெரிய சிறிது காத்திருப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரம்யா மேம், இந்த வாரம் எப்படி இருந்தது ரெட்ரோ பெர்ஃபார்மன்ஸ்? Better can be much better. But last week விட இது பெட்டர் நினைக்கிறேன். Yeah. Definitely better. So okay. So நம்மளுடைய ஜட்ஜ் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்காங்க. அதனால நாமளும் ஹாப்பியா இருப்போம். ஒரு क्वेश्चन உங்ககிட்ட. நீங்க நிறைய டைரக்டர்ஸோட வர்க் பண்ணிருக்கீங்க. உங்களை இன்ட்ரோ듀ce பண்ணதே ஒரு பெரிய டைரக்டர் தான். சோ எந்த டைரக்டருக்கு பார்த்தாலே உங்களுக்கு பயம் இல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி யாரு? அது எப்பவுமே பாரதிராஜா சார். அவர் மேல இருக்கிற ஓவர் அன்பினாலையும் அந்த பக்தி பயம் அதனால. பட் ஆனால் அதெல்லாம் வந்து இப்போது அன்னக்குடின்னு சொல்லி பொண்ணு நடிச்சிருக்கிற படத்தில் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு. நான் சொன்னேன், சார் ரொம்ப அநியாயம் சார், நீங்கள் எங்களெல்லாம் மிரட்டி உதப்பேன் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ பசங்களோட சேர்ந்து பசங்க மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரை எப்போவுமே பயம். அப்புறம் வந்து பாக்யராஜ் சார்கிட்ட நடிக்கும்போது ஒரு நர்வஸ்னஸ் ஃபர்ஸ்ட் டே வந்தது. ஏன் வந்ததுன்னா ஒரு பர்டிகுலர் சீன் பண்ணும்போது அவர் சொன்னார், இந்த டயலாக் முடிச்ச உடனே அந்த ட்ராப்பு கண்ணில் இருந்து டக்குன்னு வரணும், அப்போ கான்ஷியஸ் ஆகிடுவேன். சார் அது முடியாது, என்ன சார் அதை எப்படி சார் வரும் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, வந்து தான் ஆகணும் அப்படிம்பாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளீட் எனக்கு வந்து எங்கள் சின்ன ராசாவில் அவர் எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு ரோல் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு பாக்யராஜ் சாருக்கு ரொம்ப என்ன மோஸ்ட்லி நான் கிளாமர்ஸ் ரோலாக பண்ணிட்டு இருந்துட்டு எனக்கு ரொம்ப ரேராக தான் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ரோல் கிடச்சிருக்கு. அதில் வந்து மோஸ்ட்லி என்னோட குரு தான் எனக்கு தி பெஸ்ட் ரோல்ஸாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எங்கள் சின்ன ராசா, அப்புறம் வந்து இது நம்ம அம்மன் கோயில், அவர் ரொம்ப ஜாலியாக இருக்கும். சுந்தரா சாரோட ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ண மாதிரியே இருக்காது. ஒரு வாட்டி டயலாக் சொன்னால் அடுத்த வாட்டி வேறு டயலாக்ஸாக இருக்கும். ஆனால் அவரோட நடித்த படத்துலையுமே எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ரோல் தான். ஸோ ஒவ்வொருத்தரும் இது, பட் அந்த பயம் பக்தி எல்லார்கிட்டையுமே இருந்தது. ஆனால் இப்பவும் பயப்படுறது பாரதிராஜா சார் தான். ஓகே, that's so sweet. ஓகே, இப்போ வந்து அவார்ட்ஸ் பார்த்தலாம். வோலினி நம்பர் 1 பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் யாருக்கு போகுது? அந்த வோலினிக்கான 10,000 ரூபாய் கிஃப்ட் ஹாம்பர் யாருக்கு? ரொம்ப ஈஸி, கெஸ் பண்ணிடலாம். The winner is Gabriel. Gabriel! வோலினி வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher. Congratulations. ஓகே மேம், இப்போ வந்து ரீவைட்டல் பெஸ்ட் மேல் பெர்ஃபார்மர் ஆஃப் த டே, ரீவைட்டலுக்கான 10,000 ரூபாய் gift voucher யாருக்கு மேம் போக போகுது? நான் சொல்ல போற பேருக்கு ரீவைட்டல் தேவையான்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஐ டோன்ட் திங்க் அது ஃபுல்லா ரீவைட்டலைஸ்டான ஒரு கேண்டிடேட். அது ரஃபீக் நனதது. ஒத்தடி ஒத்தடி ஓரமா ஒத்தடி அம்மடி, எட்டடி துள்ளினா 10 அடி பாயுமே நம்மடி. ஸோ அடுத்தது மிச்சம் இருக்கிற கடைசி அவார்ட் இந்த ரெட்ரோ ரவுண்ட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்ச் கிரன்ச்சியஸ்ட் ஜோடி ஆஃப் தி வீக் கோஸ் டு
That award goes to none other than Dave and Monica. ஓகே, நம்மளுடைய ரெட்ரோ ரவுண்ட் முடிஞ்சாச்சு. ஸோ இப்போ எல்லா ஜோடிஸையும் நம்ம மேடை கூப்பிடலாம். ஓகே சார், நம்மளுடைய ஜோடிஸ் எல்லாருமே இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜோடி சீசன் 6 வந்து ஒரு டான்சிங் காம்படிஷன் மட்டும் கிடையாது, பட் உங்களுக்காக நாங்கள் சினிமாவே இங்கே கொண்டு வந்துட்டு இருக்கோம்னு சொன்னோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிக் ரவுண்ட், அதுக்கப்புறம் ரெட்ரோ ரவுண்ட். ஸோ அடுத்த வாரம் உங்களுக்காக என்ன காத்துட்டு இருக்கணும் உங்களுக்கே தெரியும். இது வரைக்கும் 60s இருந்து 80s வரைக்கும் கவர் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து 90s. எஸ், 90sல எல்லாரும் வந்து அடுத்த ரவுண்டை வந்து கலக்க போறாங்க. உங்களை எல்லாரும் 90ஸ்க்கு திரும்ப கூட்டிட்டு போக போறாங்க. Before we sign out, thank you so much ரம்யா மேம். as usual ரொம்ப அழகா பொறுமையா இவ்வளவு நேரம் இருந்து எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. thank you very much for that. Welcome, my pleasure. And Radha ma'am, it's an absolute pleasure for us. இன்னைக்கு நீங்க வந்து ஜோடிக்கு ஒரு புது கலர் கொடுத்துருக்கீங்க. எப்படி உங்களுடைய படங்கள் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கோ, உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஃப்ரெஷ்ஷா இருக்கோ, அதே மாதிரி இன்னைக்கு ஜோடியும் நீங்க ஃப்ரெஷ் ஆக்கி கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ இதே டீமோட அடுத்த வாரம் நாங்க உங்களை சந்திக்கிறோம். அடுத்த வாரத்துல இருந்து காம்படிஷன் இன்னும் டஃபாக போகுது. அண்ட் அடுத்த வாரம் எலிமினேஷனும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கீப் வெயிட்டிங் ஃபார் அஸ், ஆல் ஆஃப் அஸ். இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 6 பவர்ட் பை Narasus Instant Coffee, co-presented by VIP Housing and Property. காமனுக்கு காமன், காதலுக்கு மாமன், சாத்திரங்கள் சொல்ல வந்து நிற்கும் தேவன். கொஞ்சம் நான் டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்துச்சு. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு கொண்டிருக்கும் வட்டமிடும் பாட்டிற்கு தொட்ட இடம் அத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை.